இன்னைக்கு நம்ம அவர் யூனிவர்ஸை விட இருக்கிற எல்லா யூனிவர்ஸ்லயும் வளம் வந்துட்டு இருக்க ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்ல, நம்ம காட்சிலா தான். காட்சிலா அதோட மான்ஸ்டர் யூனிவர்ஸை விட்டுட்டு இருக்கிற எல்லா யூனிவர்ஸ்லயும் சுத்திட்டு இருக்கு. காட்சிலா அதோட மான்ஸ்டர் வெர்ஸ் யூனிவர்ஸ்ல இருக்க இடம் இல்லையா, இல்ல அதுக்கு அதோட யூனிவர்ஸுக்குள்ள இருக்க பிடிக்கலையான்னு தெரியல. ஆனா இருக்கிற எல்லா யூனிவர்ஸ்லயும் நம்ம காட்சிலா வளம் வந்துட்டு இருக்கு. போன வருஷம் காட்சிலா டிசி யூனிவர்ஸ் பக்கம் போயிட்டு அங்க சூப்பர்மேனையும் டிசி யூனிவர்ஸ் சேர்ந்த சூப்பர் ஹீரோஸையும் போட்டு புரட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வருஷம் காட்சிலா மார்வல் யூனிவர்ஸுக்குள்ள கள இறங்கி இருக்கு. மார்வல் யூனிவர்ஸுக்குள்ள காட்சிலா முத கள இறங்கிட்ட அப்புறம் காட்சிலாவோட முதல் வேட்டையா நம்ம ஹல்க் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. மார்வல் யூனிவர்ஸ்ல சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ்ல பெரிய தலை அப்படின்னா அதுல ஹல்க்குக்கும் ஒரு இடம் இருக்கு. காட்சிலா விசஸ் ஹல்க் அப்படின்ற காமிக்க ஏப்ரல் மந்த்ல ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. காட்சிலா விசஸ் ஹல்க் அப்படின்ற ஒரு ஃபைட் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா மார்வல் யூனிவர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய யுத்தமே நடக்க போகுது. பொறுத்திருந்து பாப்போம் இந்த யுத்தம் எவ்வளவு பெருசா நடக்குதுன்னு. ஹல்க்குக்கும் காட்சிலாக்கும் நடக்கிற இந்த போர் இதோட முடிய போறது இல்ல. ஏப்ரல் மந்த்ல காட்சிலா விசஸ் ஹல்க் அப்படின்ற காமிக்க ரிலீஸ் பண்றாங்கன்னா அதுக்கு அடுத்தபடியா மே மந்த்ல காட்சிலா விசஸ் எக்ஸ்மேன் அப்படின்ற காட்சிலா மான்ஸ்டர் வெர்ஸ் யூனிவர்ஸ்க்கும் மியூட்டன்ட்ஸ்க்கும் நடக்கிற போரை பத்தி சொல்ல போறாங்க. அடுத்து தொடர்ந்து பயங்கரமான சம்பவங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. மார்வல் யூனிவர்ஸே காட்சிலா தலைகீழ புரட்டி போடாம விடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்டா காட்சிலா டிசி யூனிவர்ஸ் பக்கம் போயிட்டு அங்க என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? எண்ட் கேம் இல்லனா சீக்ரெட் வார்ஸ் மாதிரியான அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காட்சிலா மட்டும் மார்வல் யூனிவர்ஸ்க்குள்ள வரப்போறது இல்ல. காட்சிலா யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸும் தான் மார்வல் யூனிவர்ஸ்க்குள்ள வரப்போகுது. நம்ம மார்வலோட எக்ஸ்மேன் ஐகானிக் ரைட்டரான ஃபெபியன் நெசிசா இவர்தான் இந்த காட்சிலா விசஸ் எக்ஸ்மேன் அப்படின்ற காமிக் புக் ரைட் பண்ணியிருக்காரு. ஒரு தரமான ரைட்டர். இந்த காமிக் புக்கோட ஸ்டோரி என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றதையுமே லைட்டா சொல்லியிருக்காரு. ரோபோட்டிக் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியில தெரியாதனமா அவங்களோட ஆராய்ச்சியில கைஜுவை கோவப்படுத்திடுறாங்க. கோவப்பட்ட கைஜு அவங்கள தாக்குறதுக்காக வர அவங்களோட பாதுகாப்புக்காகவும் மக்களோட பாதுகாப்புக்காகவும் அவங்கள தாக்க வந்த கைஜுவை எதிர்த்து நிக்கிறதுக்காக எக்ஸ்மென்ஸ் உதவிக்கு கூப்பிடுறாங்க. அவங்களும் மக்களோட பாதுகாப்புக்காக கைஜுவை எதிர்த்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இதோட கதை இருக்க போறதா அந்த காமிக் புக்கோட ரைட்டர் சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில காட்சிலா எப்படி இதுக்குள்ள வரும், மத்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் எங்க போனாங்க, அவங்களும் சேர்ந்து இந்த மான்ஸ்டர்ஸ் எதிர்த்து சண்டை போடுவாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்க காமிக்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு எக்ஸ்மென் ரைட்டரான ஃபெபியன் நெசிசா சொல்லியிருக்காரு. அப்படி என்னதான் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா மார்வல் யூனிவர்ஸ் காட்சிலா ஒரு கை பார்க்காம விடாது. பாப்போம். சரி, சம்பவம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரைட்டர் ரியான் நார்த் நீங்க என்னப்பா சம்பவம் பண்றீங்க, அதை விட நான் பெரிய சம்பவமா பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரைட்டர் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் விசஸ் காட்சிலா அப்படின்ற காமிக்க கூடிய சீக்கிரம் ரைட் பண்ணி ரிலீஸ் பண்ண போறதா இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதுல குறிப்பா நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க காட்சிலாவை நீங்க பார்க்க மாட்டீங்க. இதை விட ஒரு ராவான காட்சிலாவை தான் நீங்க பார்க்க போறீங்க. காட்சிலாவோட படங்கள்லயே 1954ல ரிலீஸ் ஆன காட்சிலாவோட படமும் போன வருஷம் ரிலீஸ் ஆன காட்சிலா -1 தான் காட்சிலாக்குன்னு ரிலீஸ் பண்ணப்பட்ட படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா இந்த ரெண்டு படங்கள்ல மட்டும்தான் காட்சிலாவை ஒரு முழு மிருகத்தனமா ராவா காட்டியிருப்பாங்க. எக்ஸாக்டா இந்த ரெண்டு படங்கள்ல காட்சிலாவை நீங்க எப்படி பார்த்திருப்பீங்களோ அதே மாதிரி தான் நான் ரைட் பண்ண போற ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் விசஸ் காட்சிலா அப்படின்ற காமிக்லயும் இதே மாதிரி ஒரு காட்சிலாவை தான் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரைட்டர் ரியான் நார்த் சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் கண்டிப்பா காட்சிலாவோட வருஷமா இருக்கும். சம்பவம் 1 இல்ல 2 இல்ல எக்கச்சக்கமா இருக்கு. மூவில என்னப்பா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க மூவில பாக்குறதை விட நாங்க காமிக்ல நீங்க கேட்கறத அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி காமிக் புக் ரைட்டர்ஸ் எல்லாம் பங்கமா எழுதி தள்ளிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பாப்போம் நமக்காக என்னென்ன பயங்கரமான சம்பவங்கள்லாம் காத்துட்டு இருக்குன்னு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.